அப்போ ஒரு நல்ல பிரியாணி எப்படி பண்றது? அந்த பாத்திரத்துல ரொம்ப சூட ஏத்திட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆயிலே போடணும். ஆயில் போடும்போது புகை வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அதுல இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரும் சார். நீங்க ஹீட் ஆக்கிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் நீங்க ஆனியனை போடணும். இந்த ஆனியன்ல இருக்கிற மொத்த ஈரப்பதமும் போய் கோல்டன் ப்ரௌன். பச்சை மிளகா போடும்போது அந்த பச்சை மிளகா வெடிப்பு விடணும். நீங்க அதை போட்ட உடனே இஞ்சி பூண்டு எல்லாம் போடக்கூடாதுங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆனியன் ஆட்டினீங்கன்னா எங்கேயும் ஒட்டாதுங்க. இல்லன்னா ஒட்டிக்கும் ஆனியன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும், கொத்தமல்லி போடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பட்டை போடணும். முதல்ல எண்ணெய் ஊத்தி பட்டையை வந்து இது பண்ணுவாங்க. ஆனா அந்த வேலையை நீங்க பண்ணீங்கன்னா மொத்த பிரியாணி பட்டை லவங்க வாசனை மட்டும் தான் வீட்டுல இருக்கிற பிரியாணி வரும். ஆனா இந்த பட்டை லவங்க வாசனை எல்லாருக்கும் பிடிக்காது. சோ இதெல்லாம் போட்டு தான் பட்டை லவங்கம். அதுக்கப்புறம் தயிர் போடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் தயிர், புதினா இருக்கு இல்லையா, புதினா. இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க தனியா வச்சுக்கணும் பூண்டு அரைச்சி. நீங்க தயிர் ஊட்டி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் லைட்டா ஒரு 20 கிலோ பிரியாணி செய்றீங்கன்னா ஒரு கிலோ நீங்க இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 100 கிராம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க கையை போடணும். இதெல்லாமே தண்ணியே ஊத்தக்கூடாது. ஆமா, தண்ணியே ஊத்தாம. இதுக்கப்புறம் சிக்கனும் போடணும். இதுக்கும் தண்ணி ஊத்தக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க டேஸ்ட் பண்ணும்போது தான் தக்காளி இருக்கு பாத்தீங்கன்னா